உலகத்தோட மிக சிறிய உயிரினமான தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவு. சுறுசுறுப்பு மற்றும் கூட்டு முயற்சிக்கு உதாரணமாயிருக்கிற தேனீக்கள் 3 வகையா பிரிக்கப்படுது. ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. ஒரு தேன் கூட்டுல ஒரு ராணி தேனியும் அதை சுத்தி 1000 ஆண் தேனீக்களும் 50,000 தொடக்கம் 60,000 வரையான பணி செய்யும் பெண் வேலைக்கார தேனிகளும் இருக்கும். எல்லா தேனிகளோட ஒப்பிடுறப்போ உருவத்துல பெரிதா இருக்கிற ராணி தேனியோட வேலையே முட்டையிடுறது தான். ஒரு நாளைக்கு மட்டும் 1500 தொடக்கம் 3000 முட்டைகள் வரை இடுது. ஒரு வருடத்துல 2 லட்சம் முட்டை வரை இடுற இந்த ராணி தேனி 2 தொடக்கம் 5 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது. ராணி தேனி தான் முட்டையிடும் பணியை செய்யும்னு சொல்லியிருந்தேன். இந்த தேனீக்கள் 16 நாட்கள்ல முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட்டுல இருந்து வெளியே வந்து வெளி சூழலை அறிமுகப்படுத்திக் கொள்ளும். வேலைக்கார தேனிகள் அதன் மெழுகு சுரப்பியில சுரக்கிற மெழுக வச்சு அறுகோண வடிவுல மிக நேர்த்தியான கூட்டை கட்டி அதுல தேனை சேகரிச்சு வைக்கும். சூரியன் இருக்கும் திசையில இருந்து எந்த திசையில பூக்கள் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு என்பதை மற்ற வேலைக்கார தேனிகளுக்கு நடனம் மூலம் தெரியப்படுத்தும். பல மைல் தூரம் சென்று ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்கள்ல இருந்து நெக்டர்னு சொல்லப்படுற மதுவை எடுத்து தனது தேன் பையில சேகரிக்கும். அப்புறமா கூட்டுக்கு வந்து மற்ற வேலைக்கார தேனியோட வாயில வாந்தி எடுக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு தேனிக்கு இந்த தேனி வாந்தி எடுக்கும். இப்படி தொடர்ச்சியா செஞ்சதுக்கு அப்புறமா இறுதியா தேன் சேகரிப்பு அறையில சேமிச்சு வைக்கும். பூக்கள்ல இருந்து தேனீக்களால உறிஞ்சப்படுற மதுல 80 முதல் 95% தண்ணீரா தான் இருக்கு. ஒரு தேனியில இருந்து இன்னொரு தேனிக்கு மதுவை மாத்துறப்போ இந்த சர்க்கரை கரைசல்ல இருக்கிற தண்ணி சிறிது சிறிதா குறைவடைந்து கெட்டியாக பாக்கும். மேலும் தேன் பதத்துக்கு கொண்டு வர தேனீக்கள் தனது இறகுகளை விசிறதன் மூலமா தேன்ல உள்ள தண்ணீரை ஆவியாக்கும். இறுதியா தேன் பதம் கிடைக்கும். வேலைக்கார தேனி பூக்கள்ல மது எடுக்கிறப்போ அந்த பூவில உள்ள மகரந்தம் அதன் பின்னங்கால ஒட்டி கொள்ளுது. அந்த மகரந்தத்தோடையே வேறு பூக்கள்ல அமர்றப்போ மகரந்த சேர்க்கை நடைபெற்று அதன் மூலமா காய் காய்க்குது. வேலைக்கார தேனி தேன் சேகரிக்கிறது மட்டும் இல்லாம கூட்டுல இருக்க ஆண் தேனீக்கள், ராணி தேனி மற்றும் குடம்பிகளுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குது. குறிப்பா ராணி தேனிக்கு வேலைக்கார தேனியில சுரக்கிற ராயல் ஜெல்லின்னு சொல்லப்படுற உணவை வழங்கும். ராணி தேனிக்கு இறுதி வரைக்கும் தேன் வழங்காம ராயல் ஜெல்லி தான் உணவா அளிக்கப்படுது. தேன் கூட்ட தூய்மையா வைக்கிறது, குளிர்காலத்துக்கு தேவையான உணவு சேகரிக்கிறதுன்னு பல பணிகளை வேலைக்கார தேனீக்கள் செய்யுது. இவ்வளவு இடைவிடாது கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலைக்கார தேனியோட ஆயுட்காலம் வெறும் 35 நாட்கள் தான். வேலைக்கார தேனிகள் கூட்ட பாதுகாக்கும் விதமா மனிதர்களை கொட்டும். இப்படி கொட்டுறப்போ அதன் கொடுக்கு நம்ம தோல்ல மாட்டிக்கொள்ளும். இதனால தேனியோட விஷப்பையிலிருந்து விஷம் தேனியோட உடல் முழுவதும் பரவி ஒரு முறை கொட்டிய உடனேயே இறந்துவிடும்.